சென்னையில் நேற்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இரவு நேரத்தில் லேசான மழை பெய்தது. இந்நிலையில் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து வந்துள்ளது. இதன் காரணமாக சென்னையில் நேற்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்நிலையில் இரவு நேரத்தில் லேசான மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பகுதியில் பெய்த தொடர் மழையால் கண்டியூர் காளியம்மன் கோவில் தெருவில் மரகதம் என்பவரின் கூரை வீடு இடிந்து விழுந்தது. இதில் மரகதம் படுகாயமடைந்த நிலையில் அவரது 3 மகன்கள், 1 மகள் ஆகியோர் லேசான காயமடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு அருகே புலவன்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் முற்றிலும் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் முதல் 35,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வண்டிக்கோட்டம், வடபாதிக்குறிச்சி, நெம்மேலி, ஏத்தக்குடி, தலைமங்கலம் ஆகிய கிராமங்களில் மழை ஓய்ந்தும் வயல்களில் நீர் தேங்கியுள்ளது. இதனால் 1000 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் கடலில் சூறைக்காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதன் காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த விசைப்படகு மற்றும் அனைத்து நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என புதுக்கோட்டை மாவட்ட மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதி மீனவர்களும் இன்று கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் விசைப்படகு மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளை ஒன்றுக்கொன்று இடைவெளி விட்டு நங்கூரமிட்டு பத்திரமாக நிறுத்த வேண்டும் என்றும், நாட்டு படகுகளை பாதுகாப்பாக கரையேற்றி வைத்துவிட வேண்டும் என்றும் மண்டபம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சூழலில் வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளைக்குள் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாடு கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல நாளை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இரவில் கனமழை வெளுத்து வாங்கியது. பூமாப்பட்டி, ஒத்தராயிருப்பு, கிருஷ்ணன் கோவில், மம்சாபுரம், வன்னியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது.